Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் பெரியவரும் இரட்சகருமாய் இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்க நல்லவங்க. நீங்க ரொம்ப யுவர் குட். நீங்க நல்ல பீப்புள். சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவார். இந்த நாளில கூட God is a God with the impossible. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்த கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கூடினதும் மாற்றுவார், கூடாததையும் மாற்றுவார். சொல்ல மாட்டீங்களே ஒரு ஆமென்? ஆமென். ஹல்லேலூயா. நான் வீட்டுல இருந்து வரும்போது இன்னைக்கு காலையில கார் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த டிரைவ் பண்ணி வரும்போது டிஃபன் பாக்ஸ்ல, அப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அம்மா என்ன பண்ணுவோம்னா, காலையில டிஃபன் இட்லி தான். இந்த சட்னி ஈஸியா பண்ணுவாங்கல்ல, அந்த 4 வச்சைகளை போட்டு 2 பத்தது அதுல போட்டு அது ஒரு திருப்புனா என்னது அது ஈஸி. அதை தூக்கி மோத்தல ஊத்துனாங்கனாக்கா சாப்பிட்டு போயினே இருப்போம். நம்ம அதை டிஃபன்ல வைப்பாங்க. அப்படியே ஒரு 4 இட்லி எக்ஸ்ட்ரா பண்ணி அதை தூக்கி பாக்ஸ்ல வச்சு அதை மேல அதை ஊத்தி விட்டு போடா ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. எனக்கு என் மனைவி கிட்ட பிள்ளைகிட்ட சொல்லிட்டே வந்தேன், அந்த இட்லி சாப்பிட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் மோத்த பாக்குறீங்க, உனக்கு இது இது வேணும், என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி. அது எனக்கு பிடிக்காதீங்க. ஏன்னா அந்த இட்லி கொஞ்சம் மத்தியானம் 12:30 மணிக்கு வரலாம். அந்த வடச்சக்கல்ல அது என்ன ஆகும்னாக்கா, சரி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வாசனை வரும். ஒரு மாதிரி எனக்கு அந்த டேஸ்டே பிடிக்காது. காலையில சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பிட மாட்டேன். நான் வீட்டுல சொல்ல, எனக்கு பிடிக்கவே இல்லை, இது நல்லாவே இல்லை அப்படின்னு. அது கெட்டு போச்சுன்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு மரமண்டமா இருக்கிற என்ன கர்த்தர் எப்படி நல்ல கர்த்தராய் என்னை நடத்தி வருகிறார் சொன்னா அது மிகையவே ஆகாது. ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் நடத்துகிறாருங்க, இனியும் கர்த்தர் நடத்துவார். பிரயோஜனம் இல்லாத நம்மள இது கெட்டு போச்சுன்னு சொல்ல கூட தெரியல. நான் வரும்போது அமைப்பிட சொன்னேன், அது கெட்டு போச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எங்க வீட்டுல சொல்லுவேன், இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஏன்னா சாப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்கா, எனக்கு பிடிக்கல அப்படின்னுவேன். அப்பேற்பட்ட மனுஷன் நானு, அறிவே இல்லாதவன், கெட்டு போச்சுன்னு தெரியல. ஆனா என்ன கர்த்தர் உபயோகப்படுத்துறாருன்னா, எங்க அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயரங்களை காண்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை மேல உயர்த்தி, கர்த்தாவே என் வாழ்க்கையில உமால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லாதவர எல்லாம் செய்ய அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவெளி பொழுது உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை விசாரிக்கிறவர் ஒரு உருண்டு, அவரால கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. படிக்காத ஒரு பேதுருவை கொண்டு கர்த்தர் 3000 பேர்கள் கர்த்தர் ரட்சிப்பார் அப்படின்னா, உங்களையும் கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். எத்தனை பேருக்கு கலைஞர் கருணாநிதி தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் இல்ல? அவர் படிச்சது எத்தனாவது தெரியுமா? இப்படி காமிச்ச ரெட்டல்னு சொல்லிங்க, அது இல்லைங்க, 2வது படிச்சாரு, 2nd ஸ்டாண்டர்ட். என்ன டேலண்ட் தெரியுமா? எத்தனை பாட்டு எழுதினா தெரியுமா? இலக்கணங்கள் எழுதுவார். அது மட்டும் இல்ல, கதை வசனம் நிறைய எழுதியிருக்கார், படங்களுக்கு எழுதி கொடுப்பாரு. அவ்வளவு டேலண்ட். அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, அதை பத்தி நான் பேச வரல. ஆனா கவனிங்க, யாரையும் எவரையும் உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் சொல்லும் போது கரத்தை மேல உயர்த்தி, உன்னையும் ஆசீர்வதிக்க அவரால் ஆகும். கர்த்தரால கூடாதது ஒன்றும் இல்லை. He can do anything. ஆண்டவர் நமக்கா என்னவனா கர்த்தர் செய்வாருங்க, எதவனா செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, மொர்தெகாய்க்காக ஆஸ்டர் ராஜாக்கு நைட் தூக்கம் வரல. இவனை தூக்கல போடணும் அப்படின்னு ஆமா நினைத்தான். ஆனா கர்த்தரோ அவனுக்கு நைட்ல தூக்கம் வராதபடிக்கு எப்பயோ எழுதி வச்சிருக்கிற அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன்னை விடுதலையாக்கணும்னா, உன்னை ரட்சிக்க வேண்டும் என்றால், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் யாருக்கு வேணா தூக்கம் வர வைப்பாரு. தூக்கம் வர வைக்காம, சொல்ல மாட்டீங்களே, வர வைக்காம இருப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நீ ஆராதிக்கிற கர்த்தர் அவர் ஜீவனாய் இருக்கிறவர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அது என்ன வேணா செய்வாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு தூக்கம் வர வைக்கல, ஒருத்தன் தூக்கத்திலே எழுந்து நடக்கிறான். யார் அது? பேதுரு. இவரு போய் தேவதூதன் போய் தட்டி எழுப்புறாரு, எழுப்பு நம்ம வெளியே போலாம். இவர் நினைச்சிருக்கிறாரு, கனவு நினைச்சிருக்கிறாராம்.
செருப்பு போட மாட்டேன்றான், Dress சரியா போட மாட்டேன்றான். வேதத்துல வாசிக்கிறோம், உன் கற்றாடையை நன்றாய் கட்டிக்கொள் அப்படின்னா பெல்ட் சரியா கட்டுறா, உன் பேண்ட் நல்லா போடுறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த போட்டுட்டு அந்த துண்டு தூக்கி மேல போட்டுக்கிட்டு செருப்பு கூட போடல ஆளு. அந்த தேவதன் சொல்றான், உன்னுடைய பாதரட்சைய போட்டுக்கோ. போய் பாதரட்சம் பாப்பலாம். இவரு கனவுலயே வராரு, தெரியல, அது உண்மைன்னு தெரியல. ஒருத்தனுக்கு தூக்கம் வர வைக்குமோ ஆண்டவருக்கு தெரியும். கமான், சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. தேவதூதன் வந்தவனே முழிச்சிட்டு காவலுக்கு இருக்கிறவன் அவன் செத்தவன போய் கடந்தான். ஆண்டவர் நினைத்தா என்ன வேணா செய்வாரு. நீ நினைக்கிற ஆண்டவரை நீ லிமிட்ல வைக்கிற. நீ ஆண்டவரை பார்த்து சொல்ற, உன்னோட லிமிட் இதுதான், உன்னால இதான் ஆண்டவரை செய்ய முடியும், என் வாழ்க்கையில இது மட்டும் தான் பண்ண முடியும், என் வாழ்க்கையில இதுக்கு மிஞ்சி உங்களால பண்ண முடியாது. இல்ல, ஆண்டவர் நினைத்தா எது வேணாலும் கர்த்தர் பண்ணுவாரு. ஆமென், ஹல்லேலூயா. He is limitless. அவருக்கு அளவுகோலே கிடையாது. He can go beyond. தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாலுமிகள் என்ன பண்ணுவாங்களாம், பழைய காலங்களிலே அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களை கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்களாம். ஒரு நாட்டுக்கிட்ட போன உடனே அந்த நாட்டுல இனிமே போக முடியாது அப்படின்னு அந்த கப்பல்கள், இதுக்கப்புறம் கடல் தாங்க, இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல don't go beyond, this is the end அப்படின்னு ஒரு போர்டை போட்டு வச்சிருந்தாங்க. இதுக்கு மேல நீங்க போவாதீங்க, இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, இதுதான் கடைசி அப்படின்னு போர்டு போட்டு வச்சிருந்தத ஒருத்தர் பார்த்து, நிறைய பேர் பார்த்து பின்னாடி போயிட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அது மாதிரி போர்டு போட்டா நீங்க என்ன செய்வீங்க? சொல்ல மாட்டீங்களே. நான் இப்படி பண்ணா கூட தப்புன்றீங்க சில பேரு. அம்மா இருக்கிற 4 முடி தப்பு கீழே வந்துருது, அப்போ அது டிஸ்டர்பா இருக்கு, இப்படி பண்றேன். அப்படி பண்ணவங்க பாஸ்டருக்கு பாரு ஸ்டைல. அம்மா தாய்மார்களே, அது ஸ்டைல் கிடையாது, 4 முடிதான். யாரோ ஒருத்தர் சொன்னது கேள்விப்பட்டேன், ஸ்டைல் கிடையாது, முடி கொட்டி போயிடுச்சு. ஓகே, நல்லா கவனிங்க. நம்ம கூட போக மாட்டோம், ஆனா ஒருத்தர் என்ன செய்ய தெரியுமா, மீறி போனான். மீறி போய் கண்டுபிடித்துதான் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா தேசம். இன்னைக்கு உலகத்தையே படைக்கிற தேசம் எது? ஆட்டி படைக்கிறது அமெரிக்கா தான், வல்லரசு அமெரிக்கா. அத கண்டுபிடிச்சவன், நல்ல கவனிங்க, அதை மீறி போனவன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவருக்கு எண்டு கிடையாது. ஆண்டவரை நீ ஒரு காரியத்துல வச்சு, ஆண்டவர் இப்படித்தான், ஆண்டவர் அப்படித்தான், இப்படிதான் அற்புதம் பண்ணுவார், அப்படிதான் பண்ணுவாரு இல்ல. அவர் எது என்ன வேணாலும் கர்த்தர் செய்ய ஒரு வல்லவர், அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் பசியா இருந்தாரு, அந்த வழியாய் போயிட்டு இருந்தாரு. போயிட்டு இருக்கும் போது பச்சை பசேல் ஒரு மரம், அந்த மரத்தை பார்த்த உடனே இவருக்கு இந்த மரத்துல என்ன இருக்கும், கனி இருக்கும், புசிக்கலாம் அப்படின்னு நேரா போய் பார்த்தவன ஒண்ணுமே இல்லை. வாசிக்கலாம் அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு அத்தி மரத்தை கண்டு அதிலே இலைகள் என்று வேறொன்றும் இல்லை, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாவதென்று உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போனது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு வழியாய் போய் கொண்டிருக்கிறார். நடந்த காரியம் என்ன, ஒரு பச்சை பசேல் ஒரு மரம், அந்த மரத்துல பார்க்கும் போது இலைகள் இருக்கிறது. இலைகள் இருந்தா எப்படி இருக்குனாக்கா பச்சை பசேல் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம், கண்ணாடி போடுறோம்னா தப்பு. நான் கூட கண்ணாடி போடுவேன், உங்களுக்கு தெரியாது. கண்ணாடி கண்டிப்பா போடுவேன், ஆனா 2 நாளைக்கு தான் போடுவேன், அதுக்கப்புறம் வீட்டுல வச்சிருவேன். இதனாலயே எங்க வீட்டுல சண்டை வருது இப்பெல்லாம். ஏன்னா அந்த கண்ணாடி எங்காவது வச்சு மறந்துடுறேன் நானு. இதனால வீட்லயே பத்திரமா வச்சிருக்கிறேன், போடுறது கிடையாது. ஆனா டாக்டர் என்ன போடணும் கண்டிப்பான்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை நாள் வண்டி ஓட்டுமோ ஓடுவோம் அப்படின்னு ஓட்டிட்டு இருக்கிறேன். நல்ல கவனிங்க, அந்த பச்சை பசேல்ல பார்த்தா கண்ணுக்கு எக்ஸசைஸ் தான், தெரியுமா உங்களுக்கு? டாக்டர் சொல்லுவாரு, இந்த பசுமைய பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த பசுமையா இருக்கும் பாருங்க, அந்த பசுமைய கண்ணுல இருந்து பார்க்கணுமா, அதுதான் கண்ணுக்கு ரொம்ப நல்லதான். டாக்டர் சொல்றாங்க, எனக்கு தெரியாது.
நம்ம பாக்குறதெல்லாம் என்னது? பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிற பில்டிங் தான் பாக்குறோம். இது இல்லையா அந்த பசுமையா பார்க்கணுமா? நல்ல கவனிங்க, ஆண்டவர் அப்படிதான் பார்த்தாரு. எது எந்த மரம் காய்ந்து போயிட்டு அந்த மரத்தை பார்க்கல. கர்த்தர் எதை பார்க்கறா? பசுமையான மரத்தை பார்க்கிறார். இலைகளுக்கு அந்த மரத்தை பார்க்கிறார். அவருக்கு பசியா இருக்கு, அது கிட்ட போய் பார்க்கிறாரு. கிட்ட போய் தலை உயர்த்தி பார்க்கிறார். அந்த மரத்துல ஏதாயிலும் பலன் கிடைக்குமா அப்படின்னு. ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் கோவம் வந்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, இனி ஒருவன் நிலத்துல பலன்களை புசிக்காதிருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரம் பட்டு போயிற்று. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க கால் வச்சா பச்சை புல்லு கூட அப்படியே தெரியாத மாதிரி சொல்றீங்க பாருங்க, காஞ்சிரும். அப்படின்னா அவங்க அல்வா நல்லவங்கன்னு அர்த்தம். உண்மையா பொய்யா? அவங்க கால் அது மாதிரிடா, அவங்க கால் வச்சா புல்லு கூட காஞ்சிரும். பச்சை பசேல் இருக்கிற அந்த மரம் உனக்கு தெரியுமா? பச்சை பசேல் இருக்கிற மரத்தை சாவடிக்கிறது ஈஸியா கஷ்டமா? என்னங்க அது? உயிர் எடுக்கிறது கஷ்டமா? உயிர் எடுக்கிறது ஈஸியா, உயிர் கொடுக்கறது ஈஸியா? கேட்கல. எடுக்கிறது ஈஸி. உங்களெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ற பாருங்க. என்ன சொல்லணும்? குடுக்குறதாங்க கஷ்டம். ஹாஸ்பிடல்ல போய் பாருங்க, அழுது புலம்பில் இருக்கிறான். எதுக்கு? உயிர் வரணும், உயிர் வரணும்னு. இல்ல டாக்டர் நம்ம போய் பார்க்கறோம், டாக்டர் எப்படியாவது உயிரை. இந்த மரத்தை பட்டு போறது செய்யறது ரொம்ப ஈஸி. இப்ப இடையில அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும் போது இந்த மரத்தை வந்து கீழே விழுற மாதிரி ஒரு பவுடர் எடுத்து வந்து ஊத்துறான் அந்த செடி கிட்ட. ரெண்டே தலை மட்டும் ஆமா ஆமா அந்த மீதி தலைலாம் ஒண்ணுமே ஆட்டுறதே கிடையாது. உனக்கு எது நான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த பவுடர் அந்த செடி கிட்ட அப்படி போடுறான். திடீர்னு பார்த்தா பட்டு போயிடுது. பாத்தீங்களா இல்லையா? பார்த்தாலும் நாங்க சொல்ல மாட்டோம், என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. போய் பாருங்க, அதுல சொல்றான், உங்க செடிகள் எல்லாம் பட்டு போகணுமா? நீங்க வெட்ட தேவையில்லை, இந்த பவுடர் எடுத்து போய் போட்டீங்கன்னாக்கா அது செத்து போயிடும். ஏசு கிறிஸ்து அந்த பவுடர் எல்லாம் போடல. நான் டிகிரி படிக்கும் போது எங்க அப்பா சொன்னாரு, அப்போ எங்களுக்கு நிறைய தேவைகள் இருந்தது. இந்த பீச்சிங் பவுடர் நம்மளே தயாரிக்கலாம் சரின்னு சொல்லிட்டு ஒரு டப்பால எடுத்துட்டு வந்து கலக்கி கிளிக்கி எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் இதெல்லாம் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் பெனாயில் நம்ம பண்ணலாம். சரி ஓகே பண்ணுவோம். பெனாயில் நான் என்ன பண்ணேன்னாக்கா அந்த பெனாயில இவர் இல்லாதப்ப எத்தனை போய் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முருங்கை செடி இருந்தது. அந்த முருங்கை செடிக்கு என்ன பண்ணனா, இந்த மனுஷன் கீழே போய் வரத்துக்குள்ளிய எத்தனை போய் இந்த பெனாயில சல்லுன்னு ஊத்தி விட்டாதுக்கு. நான் நினைச்சேன் பாவம் அது பொழைக்கட்டும்னு. எனக்கு தெரியாது அது பட்டு போவோன்னு. பார்த்தா ஒரு வாரத்துல அப்படியே பட்டு போயிடுச்சு, செத்தா போச்சு. அது எங்க அம்மா சொல்றாங்க, யாரு என்ன பண்ணான்னு தெரியல, இந்த மரம் செத்து போச்சு. மனசுல நினைச்சிருக்கிறேன், எவன் பண்ணது யாரு? நான் தான். எங்க அப்பா பையன் ரொம்ப நல்ல பையன்பா, எல்லாத்தையும் பெனாயில ஊத்தி நல்லா வைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணான்னு. சொல்லுவேன் நான் வீட்டுல சொன்ன சாதாரண மோத பயங்கரமா போயும். அதனால வாயை மூடிட்டு ஆமா எவனோ பண்ணிருக்கான், ஏதோ பண்ணிருக்கான், செஞ்சிருக்கான் டாட் போட்டு நானும் நல்ல வார்த்தை பேசி விட்டுட்டேன். அப்படியே அவங்களும் பாவம் மனசு கஷ்டப்பட்டு அந்த மரத்தை தூக்கி போட்டு வேற மரத்தை வச்சாங்க. அந்த மரம் கூட வரல. பட்டு போக வைக்கிறது ஈஸி, அப்படித்தானே? உயிர் வர வைப்பது கடினம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா ஒரு மரத்துக்கு போல் இருக்கிறது, மரத்துக்கு ஒப்பான காரியங்கள் இருக்கிறது. என் மனைவி இன்னைக்கு வரும்போது என்கிட்ட ஒரு 10 தடவை சொன்னாங்க, இன்னைக்கு 4 ப்ரோக்ராம் இருக்கு எனக்கு. இந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே சேவை பாரத் சாலமோன் ஐயா வருவாரு. அவரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்புறம் எங்க பெரம்பூர்ல இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அண்ணன் இறந்து போன நாள். அவங்க ஃபேமிலிக்கு நான் ரொம்ப கிட்ட நெருக்கமானதுனால அவங்க வீட்டுல நான் கூப்பிட்டுருக்காங்க, நான் வீட்டுக்கு போக போறேன். அது முடிச்சுட்டு மறுபடியும் சாயங்காலம் ஒரு ப்ரோக்ராம், 4 ப்ரோக்ராம் போனோம். அவங்க சொன்னாங்க, எல்லாமே உங்க அப்பா கையில தானே இருக்குது. பசங்களை பார்த்து சொல்றாங்க, எதுக்கு? அதனால தெரியல. 1ஆம் தேதி ஆனா மட்டும் சார், 1ஆம் தேதியில 1வது ஞாயிற்றுக்கிழமைனா நமக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு ஆமா அது வருது ஆட்டோமேட்டிக். நான் இப்ப கூட பாட்டு பாடி ஆராதனை பண்ணுகிறேன். என் மூத்த பாக்குறேன், நீ மாறவே நான் மாற மாட்டோம்.
ஒன்னாவது ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்குள்ள அவ்வளவு வசனம் வருது. அப்படியே நல்ல கவனிங்க. இந்த பட்டு போட செய்யறது ஈஸி தான், ஆனா உயிர் வர செய்யறதுதான் கஷ்டம். என்னை கேட்கிற தேவச்சனமே, இயேசுவானவர் அதுல பலன்கள் இல்லாதபடினால், காய் இல்லாதபடினால், அவருடைய பசி ஆறாதபடினால் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், இந்த மரம் இனி ஒருவனும் புசிக்காதபடிக்கு இது பட்டு போவதாக சொன்ன போது அது பட்டு போயிற்றுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் சில நேரத்தில் நம்ம கிட்ட பலன்கள் எதிர்பார்க்கிறார். நம்ம கிட்ட கர்த்தர் கனிகள் எதிர்பார்க்கிறார், ஆவிக்குரிய கனிகள் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட கர்த்தர் சிலவற்றை எதிர்பார்க்கும் போது, ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம கிட்ட அந்த கனிகள் இல்ல அப்படின்னா, நம்மள கர்த்தர் சில நேரத்துல சொல்லுவாரு, பட்டு போ அப்படின்னா என்ன ஆயிடுவான்? அவ்வளவுதான். ரெடி பண்ணு, மொட்டைய கூப்பிடு. என்னது நவீன், அவங்க தம்பி மொட்டை, அவனை கூப்பிடு. அவன் வந்துடும், 5 பேர் கூட்டணும். அது அவள்தான், ஊருக்கே தெரிஞ்சிடும். என்னது ட்ரம் அடிச்சு எல்லாருக்கும். அதனால இது நான் உங்களை பார்த்து சொல்ல, ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது சங்கீதத்துல வாசிக்கும் போது, நீ கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்ப, தன் தன் காலங்களிலே கனி கொடுக்கிற அந்த மரங்களை போல இருப்ப, இலை உதிராக இருப்ப கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது எப்படின்னா, நீ கனிகளோடு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. வருகிறவளுக்கு உன்னுடைய வார்த்தைகள் புண்ணு ஆற்றணும், காயங்களை ஆற்றணும். அதுக்குதான் கர்த்தர் உன்னையும் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், என்னை கேட்கிற தேவச்சனமே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகள் கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒருத்தர் கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். இஸ்ரவேலிலே இவன் கபடற்றவன், ஒரே ஒருத்தனுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்தை வாசித்தரலாம், என்னோட திருப்பி கொள்ளுங்க. 1 யோவான் 47 வசனம். வர கண்டு அவனை குறித்து, கபடற்ற உத்தமன் இஸ்ரவேலன் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நாத்தானுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவன் கபடற்றவன். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொல்றாரு? சர்டிஃபைட் கர்த்தர் பண்றாரு. இன்னைக்கு உன்னை குறித்து என்ன குறித்த கர்த்தர் என்ன செய்யணும்? சர்டிஃபைட் பண்ணணும், சான்று கொடுக்கணும். என்ன சான்று கொடுக்கணும்? இவன் மிக நல்லவன், இவரு கபடற்றவன், இவரு ஏதோ ஒரு நல்ல சர்டிபிகேட் கர்த்தர் கொடுக்கணும். ஆண்டவர் வேதத்துல வாசிக்கும் போது யோபுக்கு கர்த்தர் ஒரு சர்டிபிகேட் பண்றாரு, இவன் உத்தமன், சன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் எப்படி பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் அவனுக்கு சர்டிஃபை பண்ணாரோ, புதிய ஏற்பாட்டுல இவனுக்கு பண்ணுகிறார். நாத்தானவேலை பார்த்து, இவன் கபடற்றவன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம சபையில கபடற்றவர்களை கர்த்தர் தேடுகிறார், உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். நான் சொல்றேன், வாழ்க்கையில ஜெயிக்கிறவன் எப்படி தினமா இருப்பான்? மன்னிக்கிறவனா இருப்பான். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த வார்த்தையே பிடிக்கல பாஸ்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா என்கிட்ட சொல்லுங்க, நாக்கு பலே போகா அப்படின்னுவாங்க. தெலுங்குல சொல்லுவாங்க, நாக்கு பலே போகா. என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சொல்ல, ஏன் போகோ, ஏந்தி அண்ட என்னம்மா எதுக்குமா அப்படின்னு கேட்டா, யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அப்படியே புகை. நீ புகை வைப்பியோ சக வைப்பியோ ஏதாவது பண்ணு, ஆனா வசனம் சொல்லுது, ஒருவன் உயர வேண்டும் என்றால், ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும்? மன்னிக்கிறவனா இருக்கணும். கேரக்டர். மன்னிச்சவன் உயர்ந்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது ஏற்கனவே பேசியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மன்னிக்காதவன். இந்த பிரசங்கெல்லாம் நீங்க பேத்தல் சபையில பண்ணக்கூடாது பாஸ்டர். அடுத்த வாரத்துல எவனோ கூப்பிடுவான், அங்க போய் எங்களுக்கு என்ன ஓன்லி பிளெஸிங், ஆசீர்வாதம். போனா போது ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. அம்மா கூட கேட்டதான் சொல்லும் பாஸ்டர், அந்த மாதிரி பாக்குறீங்க. மன்னிக்கிற குணம் இல்லைன்னா கர்த்தர் ஆசீர்வதி. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. தாவீது மன்னித்தான், மன்னிக்கலையா?
சவுல மன்னிக்கலையா? இட்டன்னாடி மன்னிச்சானா? அவனை உயர்த்தி அவனை கத்தர் ராஜரிகம் பண்ண வைத்தாரா? அவன் பிள்ளைகளை கத்தர் ராஜாவாய் கத்தர் மாற்றினாரா? மன்னிக்காத சவுல் மன்னிக்கவே இல்லை. கடைசி வரலாம், செத்து போயிட்டான். பகமைய மண்டையில வச்சுட்டு ஓடினீனா, ஹலோ, சில மண்டைகள் என்னை பாக்குறதே கிடையாது. நீ இந்த பிரசங்கம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் எனக்கு பிடிக்கல பாஸ்டர், தயவு செய்து என்ன சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னாங்க மறுபடியும் அடுத்த வாரத்துல சொல்லிருவேன் உங்க பேரை. அதனால சொல்லக்கூடாது. ஆனா நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க ஏத்துக்காம போங்க, எதை வேணா பண்ணுங்க. ஆனா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சர்டிஃபைட் பண்றாரு. என்ன சர்டிஃபைட் பண்றாரு? நல்ல கவனிங்க. ஏசேவை கத்தர் பார்த்தார். என்ன சொல்றாரு? ஏசேவுடைய அண்ணன் தம்பிகளை நின்னாலும் அவங்கள பார்த்து சொல்லல, நீங்க என்ன அடிச்சீங்கல்ல, என்ன குழியில போட்டீங்கல்ல, உங்களை நான் காலி பண்ணுவேன் சொல்லவே இல்லை. நீங்கள் வருவதற்கு முன்னுமே கத்தர் என்னை இந்த தேசத்துக்கு அனுப்பினார். மன்னிச்சுட்டான். போத்திப்பர் மனைவி போய் சொன்னா, மறுபடியும் போய் ராஜாமான பிறகு போத்திப்பர் மனைவி போய் இவன் போயிட்டு அந்த இடத்துல பனிஷ் பண்ணல. அவன் போய் ஒன்னும் பேசவே இல்லை. தட்ஸ் ஆல், விட்டுட்டான். அதே நம்மளா இருந்தா அப்போ சொன்னல, இப்ப சொல்லி பாரு, கைய வச்சு பாரு. சொல்ல மாட்டோமா? இப்பவா பார்க்கலாம், சொல்லுவீங்களா இல்லையா? அவள் தான் அவன் செத்தான். யோசேப்பு உயர்ந்தான காரணம் என்ன? உனக்கு ஆமீனும் கிடையாது, மத்தியானம் சிக்கனும் கிடையாது. போ, எனக்கு தெரியும் எனக்கு சிக்கனு, அதனால உனக்கு என்ன கிடையாது, சிக்கன் பீஸ் கிரேவி மட்டும் தான் உனக்கு தருவேன். நீ சிக்கன் கொடுக்கா கடி போ, எனக்கு வேண்டாம். ஆனா வேதம் சொல்லுது, என்ன தெரியுமா சொல்லுது? ஆமா, யாரும் தப்பா நினைச்சுக்காத, சிக்கன் சும்மா தமாஷுக்கு சொன்னேன். நான் என்ன தெரியும் என்ன சொல்ல வரேன்னா, நீ மன்னிக்கிற குணம் உனக்குள்ள உயர்கிறவன் எப்படி தெரியுமா? சீக்கிரட்டை தன் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுவான். டமார் அடிக்க மாட்டான். டமாரா போட்டு எல்லாருக்கும் ஊருக்குள்ளா போய் சொல்ல மாட்டான். அவங்க கிட்ட சொல்றது ஒண்ணுதான், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சொல்றதும். சில பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட மட்டும் சொன்ன போதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்ம யாருக்கும் சொல்லவே தேவையில்லை, ஒரே ஆளுக்கு கிட்ட சொன்னா போதும் எல்லாருக்கும் சொல்லி விட்டுருவான். அண்ணன் கடை திறக்க உதவி செய்தார். அந்த கடை திறந்து இப்படி திருப்பி அதை பார்த்தாக்க ஒரு வால் போஸ்ட் இருக்குமா, அது மாதிரி சில பேரு. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், சீக்கிரட்டை இருதயத்துல வைத்துக்கணும். உன் கேரக்டர் என்னடா இது எங்கேயோ போது, எப்படியோ மனுஷன் பேசுறான்னு நினைக்காதீங்க. நான் கன்க்ளூஷன் கரெக்டா நான் முடிச்சிருவேன். நான் ஆன் த ட்ராக் தான். சொல்லுங்க, ஜெயிக்கிறவன் சீக்கிரசிய வச்சுப்பான் உள்ள. ஜெயிக்கிறவன் மன்னிப்பு. என் கூட தான் இருக்கீங்களா? ஜெயிக்கிறவன் மன்னிப்பான், தோக்கிறவன் மன்னிக்க மாட்டான். தோக்கிறவன் வாய போய் எங்க பார்த்தாலும் எல்லாத்தையும் போய் சொல்லிடுவான். ஆனா ஜெயிக்கிறவன் யாரையும் எங்கேயும் மூட்டி கொடுக்கவே மாட்டான், சைலண்டா இருப்பான். நீங்க ஜெயிக்கணும் நினைக்கல, தோக்கணும் நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எல்லாத்தையும் வெளியே போய் சொல்ல மாட்டீங்க, சொல்லுவோம். இஷ்டம் போல பேசுவோம். ஆமென், அல்லேலூயா. எது வேணா எப்படியோ, உனக்கு கர்த்தர் ஒரு சர்டிபிகேட் கர்த்தர் கொடுக்கணும் விரும்புறார். என்ன சர்டிபிகேட் கொடுக்கணும் விரும்புறார் தெரியுமா? உத்தமன் சொல்ல விரும்புகிறார், சன்மார்க்கன்னு சொல்லும்படி விரும்புகிறார். நீ ஒரு பரிசுத்தவான்னு சொல்ல கர்த்தர் விரும்புகிறார். என் பிள்ளைன்னு கர்த்தர் சொல்லும்படி விரும்புகிறார். என்னை கேட்கிற தேவஜனமே, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான கிரட்ஜஸ் அல்லது நமக்கு இருக்கிறதான பகைமைகள் இருக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது. தாழ்மையுள்ளர் மேல் தேவ கிருபை தங்கிடும் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உன் இருதயத்திலே தாழ்மையுள்ளவனாய் நீ இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை இருந்தாதான் ஆசீர்வாதம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உயர்த்தப்படுகிறவன், நீ ரொம்ப கெத்தா பேசுறீனா தாழ்த்தப்படுவ. நீ தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவனா இருக்கணும். ஜெயிக்கணும்னா தாழ்மை உள்ளவனா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெத்து இருக்க கூடாது. ஆமென். நல்ல கவனிங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே சீக்கிரமாய் நான் எல்லாவற்றையும் முடித்து
நான் சீக்கிரமாய் உங்களை நான் அனுப்பும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். இந்த 3 கேரக்டர் சொன்னேன். என்ன சொன்னேன்? மத்தியானம் சிக்கன் கிடைக்காதுன்னு சொன்னீங்கண்ணே. அப்புறம் ஃபர்ஸ்ட் கேரக்டர் நீ ஜெயிக்கணும் என்ன? ஆனா ஒண்ணுங்க, நான் தியானிச்சு வந்து ஒரு பிரசங்கம், ஆனா இங்க வந்து நம்ம சபையில பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு 10 பிரசங்கம் வரும். எனக்கு நான் எதிர்பார்க்காதது எதிர்பார்த்தது எல்லாமே எனக்கு பாயிண்டா வரும். இப்ப யாரோ என்னன்னோ சொல்றாங்க, அதெல்லாம் ஞாபகத்துல வச்சு நான் ஒரு பசேஜ் முன்னாடி ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறவனா இருக்கணும், கரெக்டா? 2 தாழ்மையா? அப்ப 3 சாவி. சரி, ரைட், ஓகே, நல்லவங்க நீங்க. ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறவனா இருக்கணும், 2 சீக்ரெட்ஸ் இருதயத்தில் வச்சுக்கணும், 3 உத்தமனா இருக்கணும். தயவு செய்து நான் சொல்றேம்மா, கொஞ்சம் கேளுங்கம்மா தாய்மார்களே, சகோதரர்களே. ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறவனா இருக்கணும், 2 சீக்ரெட் இருதயத்துல வச்சுக்கணும், வளவள வாயெல்லாம் வாய் மூடணும். நம்பர் 3 தாழ்மையுள்ள இருதயம், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். இந்த 3 கம்பல்சரி இருக்கணும். பெருமைக்காரனுக்கு கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னாக்க என்ன செய்யணும்? தாழ்மையுள்ளவனா இருக்கணும். தேவ கிருபை தங்கிடும். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த 3 கேரக்டர் கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த 3 கேரக்டர் யாருக்கு இருக்குதோ, அதனால்தான் தாவீதை பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் இருக்கும். அல்லது நீங்க போய் யோபுல பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் இருக்கும். அல்லது நீங்க போய் யோசேவுல பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் இருக்கும். அல்லது பவுல பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் இருக்கும். ஏன் இயேசுவை பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், இல்லாதவன் அவன் பெருங்கையோடு போகிறான். இருக்கிறது இழந்து போவான், இருக்கிறது விட்டு போகும். எனக்கு கேட்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய பாதத்துல எப்பொழுது தன்னைத்தான் தாழ்த்துகிறாயோ கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கப்படி வாஞ்சிக்கிறேன், வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் நம்பர்ஸ், என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். சாட்சியின் குடாரத்தில் பிரவேசித்த போது ஆரோனின் கோல் துளித்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமம் அழுது பலன்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்கள் எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் காண வேலியை கொண்டு வந்தார். போதும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய போட்டி வருது. என்ன போட்டின்னா, 12 கோத்திரங்கள் இருக்கு. இந்த 12 கோத்திரங்கள்ல யார் இந்த அல்லது கர்த்தருடைய பாதத்துல வந்து உட்காருவாங்க, அல்லது யார் கர்த்தருக்கு அவர்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு போட்டி வந்த போது, ஆசாரியாய் மாறணும்னா நான் வருவேன்னு 12 கோத்திரத்தார் வந்தாங்க. லேவி கோத்திரத்திலிருந்து ஒரே ஒரு ஆள் வர்றாரு, அவர் பேர் ஆரோன். அவர் என்ன பண்றாரு, அவருடைய கோலை கொண்டு வந்து அந்த சாட்சியின் கூடாரத்துல கர்த்தருடைய ஆலயத்துல அந்த கோலை வைத்து விட்ட போது நடந்த காரியம் என்ன? அந்த கோலானது மறுநாள் காலையில பார்க்கும் போது அது துளித்தது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், பச்சை மரத்தை சாகடிக்கிறது, மரத்துக்கு உரம் போட்டா நல்லா வளருமா வராதா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த மரத்தை கொஞ்சம் அதிகமா போட்டா செத்து போயிடும். மரத்தை சாவடிக்கிறது ரொம்ப, வளர பண்றது, பிள்ளைய சாகடிக்கிறது, அத வளர்க்கறது சொல்ல மாட்டீங்களே. கஷ்டம் நீங்களே வச்சுங்க. நீங்க சொல்றது பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு.
நம்ம புதிய ஏற்பாட்டுல கர்த்தராக இயேசுவானவர் வழியோரமா பச்சை மரத்தை பாக்குறாரு. அத கர்த்தர் சொல்றாரு, நீ பட்டு போன்றாரு. அது பட்டு போயிடுச்சு. அவரு பச்சை மரத்தை பட்டு போகவும் செய்ய தெரியும், கோலை பச்சை மரமாக்கவும் செய்ய தெரியும். கரத்தை மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. நீ அவருக்கு எண்ட்லெஸ். அவரு நீ கண்ட்ரோல வைக்காத. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடு. அவருடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கிற எவனோ ஆண்டவர் அழகாய் நேர்த்தியாய் அவருக்கு கொண்டு போகிறவரா இருக்கிறார். நடந்த காரியம் என்ன? இந்த இடத்துல ஆரோனை எல்லாம் பார்த்து சொல்றாங்க, நீ வரவே கூடாது, நீங்க இருக்கவே கூடாது, நீ ஆஸ்தாரியன் கிடையாது, நாங்க ஆஸ்தாரியனா இருக்கிறோம், நாங்க அதை பண்ணுவோம், நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்னு அவர்கள் வெளியே வந்த போது ஆண்டுடைய பாதத்துல எல்லாரும் கோலம் கொண்டு வந்து வச்சாங்க. ஆரோன ஒரு கோலை கொண்டது வச்சான். மறுநாள் காலையில பார்த்தா அது துளித்தது. துளித்தது மட்டுமல்ல, பூ பூத்தது. அதுல வாதுல மலங்க அந்த பலன்கள் இருந்தது. அப்படின்னாக்கா ஆல்மண்ட்ஸ், பாதாம், அந்த பலன்கள் இருந்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு அவனுடைய கோலை கர்த்தர் துளிக்க பண்ணினார். ஆண்டவர் நல்ல கவனிங்க, பச்சை மரமா இருந்தது பட்டு போயிட்டு, பட்டு போன இந்த கோல் துளித்தது. நீங்க நினைப்பீங்க ஆண்டவர் பச்சை மரத்தை தான் கர்த்தர் சபித்தார், ஆனா கொம்பு கூட கர்த்தர் முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேரு நீங்க முருங்கை மரத்தை நாட்டி இருக்கீங்க? முருங்கை மரம், அதுக்கு என்ன வேணும்? அது என்ன பண்ணணும்? கீறி பார்க்கணும். அந்த தோல்ல அப்படி இப்படி கீறணும். கீறினாக்கா அதுல பச்சை இருக்கணும், பச்சையா பசுமை இருக்கணும். இருந்தாதான் நடணும். இல்லைன்னா ஒரு அம்மா அதை கிள்ளி பார்க்காம அது காய்ந்து போன அந்த ஸ்டெம் எடுத்துட்டு வந்து, அதான் அந்த கலையை கொண்டு வந்து அந்த இதுல மண்ணுல வச்சு தண்ணி ஊத்தினே இருக்காங்க. என்னவா அது? நம்ம சொல்லுவோம், இந்த அம்மாக்கு லைட்டா ஓட்டரி பக்கத்துல சேர்க்கணும் இந்த அம்மாவை. நல்ல கவனிங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அத கிள்ளி பார்த்து பசுமை தான் ஆண்டு பார்த்து, நீ பட்டு போயிரு பரவாயில்ல, நீ காய்ந்து போயிரு, நீ ஒரு கொம்பாயிரு, அல்லது நீ கோலாயிரு, அல்லது ஜீவனற்று. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய பிரசனத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல நீ வந்து இருந்தாய்னு சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் துளிர்க்க பண்ண மாட்டேனோ. ஆமென் ஹல்லேலூயா. ஆரோனுடைய கொம்பை கர்த்தர் அவர் துளிர்க்க பண்ணினார். ஆமென் ஹல்லேலூயா. தெலுங்குல, தமிழ்ல கோல்னு போட்டிருக்கு, தெலுங்குல கர்ரான்னு போட்டிருக்கு. கர்ரன்னா தமிழ்ல என்ன தெரியுமா? கொம்பு. கொம்பு இல்ல, லட்டி இல்ல, அது. அதுல ஜீவன் இருக்குன்றீங்க, சொல்ல மாட்டீங்க. ஒரு லட்டிக்கார எத்தனை உங்க கையில கொடுத்துறேன், தயவு செய்து எனக்கு வளர்ச்சி அடைந்து வச்சு எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? வர வர பாஸ்டருக்கு வந்து கொஞ்சம் லைட்டா வயசாகி போச்சு அவருக்கு. மனுஷன் சரி விடு, என்ன பண்றது பாவம், அப்படிதான் சொல்லுவீங்க. அப்படித்தானே? காய்ந்து போனது தானே, ஜீவனற்றது தானே, பசுமை இல்லாதது தானே, நம்பிக்கை இல்லாதது தானே, வரவே வராதுன்னு எல்லாருக்கும் தெரியல. அந்த கோலை தான் கர்த்தர் சாட்சியின் கூடாரத்துல வைத்த போது, ராமுழுதுமாய் வைந்த போது, தேவ பிரசனத்துல அமர்ந்திருந்த போது, கர்த்தர் நம்பிக்கை இல்லாத அந்த கொம்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீ கொம்பா இருக்கிற உன்னை கர்த்தர் கண்டிப்பாகவே ஆசீர்வதிக்க கரங்களை மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. அவர் பசுமையா இருக்கிறது பட்டு போக பண்ணுவார். பட்டு போனதை கர்த்தர் பசுமையா கர்த்தர் மாற்றுவார். எதை வேணாலும் கர்த்தர் செய்வார். நம்புறீங்களே? ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொம்பு அப்படின்னா, டேய் பிள்ளைங்க, கொம்பு அப்படின்னா துண்டிக்கப்பட்டது. எதோடு? திராட்சை கொடியானது செடியோடு. எங்களுக்கு என்ன தெரியும்? வசனம் தெரியாது உங்களுக்கு? கொடியானது செடியோடு இருந்தாதான் பலன் வரும். கட் பண்ணிட்டீங்கன்னா பலன் வராது. இப்ப கொம்பு அப்படின்னா செடியிலிருந்து அதை கட் பண்ணப்பட்டு தனியா எடுத்து அதை காய்ந்த பிறகு தான் அதை கொம்புன்னு சொல்லுவாங்க. ஆரோன் கையில அந்த கொம்பு எங்க இருந்து வந்து நம்மளுக்கு தெரியாது, எத்தனை வருஷமா வச்சிருங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா காய்ந்து போய் தனியாக இருந்த
அந்த கொம்பை சாட்சியின் கூடாரத்துல வைக்கிறாரு. ஜீவனற்றதும் பிரயோஜனமற்றதும் அதற்குள்ள இந்த கர்த்தர் ஒரு துளிர்வை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அப்படின்னா இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தனிமையாய் போராடுகிற அல்லது வெறுமையாய் இருக்கிற, நம்பிக்கையற்றிருக்கிற, எல்லாவற்றையும் இழந்து போன, தனித்து நின்று போராடி கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னையும் கர்த்தர் துளிர்க்க சொல்லும்போது கரங்கள் மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா வறுமைகளை கர்த்தர் மாற்றுவாராக, எல்லா தனிமைகளை கர்த்தர் மாற்றுவாராக, எல்லா போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவாராக. உன்னுடைய காரியங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாள் பெரம்பூர்ல எங்களுக்கு சர்ச் ஒன்று இருந்தது. நான் பெருமைக்கு சொல்ல, உண்மை அது. பெரம்பூர் இன்னைக்கும் சர்ச் இருக்கு, நீங்க போய் பார்த்தீங்கன்னா. ஆனா அப்போ எனக்கு ரொம்ப சிறு வயது, நான் ஒரு 4th 5th 6th அப்படி இருக்கலாம். ரொம்ப சின்ன வயசு தான். எனக்கு சரியா போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. சர்ச்சுக்கு ஒரே ட்ரெஸ் தான், வருஷம் ஃபுல்லா ஒரே ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ் போட்டு அடின்னு அடிச்சிருவேன். இருக்குது தான், அதான் போடணும். அப்போ ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வருவார் எங்க சர்ச்சுக்கு. அவர் அண்ணாநகர்ல இருப்பாரு, அவர் ஆடிட்டர். அவர் வரும்போது மாருதி 800. இப்போ அந்த கார் யாருமே பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. இட்ஸ் வெரி ஓல்ட், சோப் டப்பா கார்ன்றாங்க இப்போ, சும்மா டமாஸ் அது. அந்த கார்ல வந்தேன்னா அந்த காரை பார்த்து மயங்குவேன். இந்த கார்ல போனா எப்படி இருக்கும்ல, சீட்டை பார்ப்பேன், மல்ல மெத்து நல்லா இருக்குதுல அப்படின்னு அதை பிரமிப்பு. அப்படியே அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவேன். அதுக்குள்ள பார்க்கவே முடியாது. கருப்பு கண்ணாடி போட்டு அந்த மனுஷன் அதை மறைச்சு வச்சிருப்பாரு. 2 கையை வச்சு அப்படியே பார்ப்போம் உள்ள. அந்த எல்லாத்தையும் நிறைய சுவிட்ச் இருக்குது, இந்த சுவிட்ச் எதுக்கு தெரியலையே, அந்த சுவிட்ச் எதுக்கு தெரியலையே. அதே பைத்தியம் எனக்கு அப்போதுல இருந்து. என்னுடைய யூடியூப் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா எல்லாம் காரு தான் இருக்கும். அதெல்லாம் தெரியல, எனக்கு ஒரு கிரேஸ். அது பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்பதான் புதுசா அந்த பாட்டு, போகும்போதும் காக்கிறார், திரும்பும் போதும் காக்கிறார். அப்போ என் மனசுல போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, போடுறதுக்கு செருப்பே கிடையாது. அன்னைக்கு நான் பார்த்து எங்க அம்மா அப்பாவை பார்த்து சொன்னேன், ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நானும் வளருவேன், நான் ஒரு காரை வாங்குவேன், அப்போ இந்த கார்ல இந்த பாட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு விசுவாசமாய் ஒன்றும் இல்லாத நேரங்களிலே, சாப்பாடுக்கே இல்லாத நேரங்களிலே ஆண்டுடைய பாதத்துல சொன்னதை என் கர்த்தர் எனக்காய் செய்யவில்லையா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்துல கரங்களை மேல உயர்த்தி எல்லா கொம்புகள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் துளிக்க பண்ணுவாராக. ஒரு நம்பிக்கை கர்த்தர் உருவாக்குகிறார், ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ விசுவாசத்தோடு எதை சொல்றியோ அதை கர்த்தர் உனக்கு செய்து கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நம்பிக்கை இல்லைன்னு சொல்லாது, என் ஆண்டவர் செய்து முடிப்பாருன்னு சொல்லு. ஆனா நான் துண்டிக்கப்பட்டேன், நான் காய்ந்து போனேன், என் ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாது. I became very zero. எனக்கு பெரிய ஜீரோ தான் இருக்கு. என்னுடைய பொருளாதாரம் ஜீரோ, என்னுடைய வாழ்க்கை ஜீரோ, அல்லது என் சமாதானம் ஜீரோ, எனக்கு இருக்கிற சந்தோஷம் ஜீரோ, எல்லாமே போயிடுச்சுன்னு. I became single. நான் ஒருவனா தான் நின்னேன். ஏன்னா கொம்புனா தனி, ஜீவனற்றது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜீவனற்ற உன்னுடைய எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லும்போது கைய மேல உயர்த்தி கர்த்தர் இந்த இடத்துல அவர் உலாவி கொண்டிருக்கிறார். நீ துளிர்ப்ப, ஜீவன் மறுபடியும் வரும், மறுபடியும் ஆசீர்வாதங்கள் வரும். தடைகளை உடைத்து போடுவார், எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து நிர்மலமாக்குவார். நீ இழந்ததை பார்க்கிலும் சொல்லும்போது ஆமென் சொல்லணும். கர்த்தர் 2 மடங்கை கர்த்தர் கொடுக்க வாஞ்சிக்கிறார். உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது. கர்த்தர் அழைத்த அழைப்பு அது பெரிதான அழைப்பா இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. அந்த சின்ன வயசுல இந்த போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாத போது அந்த பாஸ்டரை பார்த்து வியந்து போன நானு எத்தனை கார்கள் மாத்தின தெரியுமா? கார்கள் எத்தனையோ மாற்ற கர்த்தர் எனக்கு, இந்த அடிமைக்கு கர்த்தர் அந்த பலனை கர்த்தர் கொடுத்தார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னும் 2 வருஷத்துல இந்த கார் கூட மாற்றிடுவேன். எனக்கு அது கிரேஸ் லாஸ்ட் தான், ஆனா எனக்கு அது கிரேஸ்.
எனக்கு ஒரு பிடிக்கும். அதனால அந்த லாஸ்ட் நான் ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. நல்ல கவனிங்க, உன்னை அழைத்தவர், ஒண்ணும் இல்லாத போது சிறு பையனை கர்த்தர் உயர்த்தவர் அப்படின்னா, இயேசுவின் நாமத்துல இந்த இடத்துல பலிபீடத்துல பார்த்து சொல்றேன், காய்ந்து போன நம்பிக்கையற்ற இந்த கொம்பு துளிக்குமானா துளிக்கவே துளிக்காது. எல்லாம் சொல்லுவாங்க அந்த கொம்பு தூக்கப்பட்ட டங் டங்னு சவுண்ட் வரும். ஆனா அந்த கொம்புல இருந்து கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வாரனா, நீ எழுந்து போன ஆமென் ஹல்லேலூயா பட்டு போன உன்னை கர்த்தர் மறுபடியுமாய் துளிர்க்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மறுபடியும் துளிர்க்க போறேன். I'm going to be green again. மறுபடியும் நான் பசுமைக்குள்ள வர போறேன். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஒரு புதிய கிளைகள் எனக்குள்ள முளைக்கும், ஒரு புதிய பலன்கள் எனக்குள்ள வரும், ஒரு பூக்கள் கர்த்தர் எனக்குள்ள கர்த்தர் கொடுப்பா. ஆமென் ஹல்லேலூயா. மற்றவர்களை போஷிக்கிறவனை கர்த்தரை மாற்றுவார். உன்னை போஷிக்கிறதல்ல, உன்னை பாதுகாக்கிறதல்ல, மற்றவர்களை போஷிக்கிறவனாய், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவனாய் கர்த்தர் உன்னை இந்த இடத்துல ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க, பூக்கள் இருந்தது, பலன்களும் இருந்தது. அந்த பலனை பறிச்சுப்பாங்க, பூ என்ன ஆகும்? நெக்ஸ்ட். ஆமா, போன வாரத்துல ஒரு தோட்டத்துக்கு போனோம். அந்த தோட்டத்துக்குள்ள போனா எனக்கு தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். எந்த கத்திரிக்காய் பறிக்கணும், எந்த கத்திரிக்காய், எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம கடையில வாங்குறவங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாத்தையும் பிச்சு போட்டேன். அந்த காய் வாங்கினது ஏன் தெரியுமா? நாங்க தான் காயை வாங்கணும். பாதிய எல்லாமே கெட்டு போச்சா என்ன சொல்லுவீங்க? சொத்தை நானே பறிச்சு, நானே காசு கொடுத்து, நானே சொத்தை. எங்க வீட்டுக்கு சொன்னாங்க, பாதி சொத்தப்பா அது பிடிங்க போட்டதால யார் தெரியுமா? அங்க வேலை செய்யறவங்க சொல்றாங்க, இது சொத்தை எடுக்கூடாது. அப்படியா? சரி 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 சரி, நம்ம கண்ணுக்கு நல்லா இருந்தா எடுத்து போட்டுருவேன். இதை நான் உங்களை பார்த்து சொல்றேன், எது என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆமாமா, இது ஏன் சொன்னேன்னா, இது பிஞ்சு, இது அப்படி சொல்லுவாங்க, இது எடுக்க பறிக்கலாம். அப்ப பிஞ்சு இன்னொரு நாளைக்கு, 2 நாளைக்கு, 3 நாளைக்கு, பூக்கள் இன்னொரு 10 நாளைக்கு, வாரம் கழிச்சு. ஆனா நமக்கு இப்ப தேவை எது? பலன். பூக்கள் தேவையில்லை. அப்படின்னா கண்டினியூ பிளெஸிங்ஸ். ஒரு நாள் அந்த மரம் முடியல, அகைன் அடுத்த வாரத்தை, அதுக்கு அடுத்த வாரத்துல, அதுக்கு அடுத்த வாரத்தை. அப்போ அந்த கொம்புல பூக்கள் இருந்தது, பலன்களும் இருந்தது. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ வற்றி போக மாட்டேன். வற்றாத பிளெஸிங்க கர்த்தர் கொடுக்க முடியுமா? எப்போ அப்படின்னா, தேவ சமூகத்துல அந்த ராத்திரி இருந்த போது. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவ சமூகத்தில் நீ அமர்ந்திருந்தால், கர்த்தரை நம்பி இருந்தால், கர்த்தரை விசுவாசமாய் காத்திருந்தால், உன்னுடைய கொம்பை கர்த்தர் ஜீவனுள்ள மரமாய் கரங்களை மேல உயர்த்தி, ஆமென் ஹல்லேலூயா, நீ கர்த்தரை மாற்றும்படிக்கு வாஞ்சிக்கிறார். நீ கனி கொடுப்ப, நீ கர்த்தருக்கு முன்பதாக நீ பூக்களோடு இருப்ப, நீ பசுமையாய் காணப்படுவ. ஆமென் ஹல்லேலூயா. பசுமை உனக்குள்ள கடந்து வருவதாக, ஒரு பிளெஸிங் நீங்க பாப்பீங்களாக. ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காய்ந்து போன என்னுடைய வாழ்க்கை, ஆமென் ஹல்லேலூயா, பட்டு போன என் காரியங்களை, நான் இழந்து போன என் காரியங்களை, என் கிளைகளை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் மறுபடியுமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. பசுமையை பற்று அல்லது பட்டு போகவும் செய்ய அவரால் முடியும், அல்லது பட்டு போனதை பசுமையாயும் மாற்றவரால் ஆகும். ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா முழங்கால போட்டு ஜெபிக்கலாம். எத்தனை பேருக்கு எந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை பசுமையாய் மாற்றணும்னு விரும்புறீங்க? நான் பட்டு போனவன் தான், நான் குறையுள்ளவன் தான். சமாதானத்துல பட்டு போயிருக்கிறியா? பொருளாதாரத்துல பட்டு போயிருக்கிறையா? அல்லது ஆரோக்கியத்துல பட்டு போயிருக்கிறியா? உறவுகளிலே பட்டு போயிருக்கிறியா? எதுல பட்டு போயிருக்கிற? எது உன்னை தனிமையாய், அந்த கொம்பு மாதிரி தனியாய் வந்திருக்கிற? ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நான் ஒரு காரியத்தை சொல்லும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். அவர் எதை வேணாலும் செய்ய அவர் வல்லவர், என்ன வேணாலும் செய்ய அவர் வல்லவர்.
செத்து போன உடனே யாவரும் மகளை கர்த்தர் மேல எழுப்பினார். செத்து போய் அடக்கலம் பண்ணும்போது பாடைய தொட்டு கர்த்தர் சுகமாக்கினார். செத்து போன 3 நாளுக்கு அப்புறம் கூட லாசருவை வெளியே கொண்டு வந்தார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. எத்தனை பேர் கையமே அப்பா, கொம்பு மாறி இருக்கிற என்ன, பசுமையே இல்லாத என்ன, சமாதானமே இல்லாத என்ன, சந்தோஷமே இல்லாத என்ன, கடுமையான பாதையில போகிற என்ன, கர்த்தாவே பசுமையாய் மாற்றுவீராக. என் வறுமைகள் மாறுவதாக, என் கடுமையான பாதைகள் மாறுவதாக, வறட்சிகள் மாறுவதாக, எனக்குள்ள ஒரு பசுமை உண்டாவதாக. சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் அநேக பேருடைய வாழ்க்கையில எதுல நீ பட்டு போயிருக்கிற, எதுல பட்டு போயிருக்கிற, இயேசுவின் நாமத்துல இந்த பள்ளி விடுத்தவன பார்த்து சொல்றேன், கர்த்தர் உன் பட்டு போன காரியத்தை கர்த்தருடைய பார்வையில பார்த்து சொல்றேன், ஆண்டவர் அதிலிருந்து ஒரு பெரிய முளைப்பை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு பாதுமா மலங்கள் அதுக்குள்ள வரும், அதுல இருந்து ஒரு பூக்கள் வரும், அதுல இருந்து துளிர்வு வரும். நீ துளிர்வ, நீ எழும்புவ, பிரகாசிப்ப, ஆசீர்வாதமாய் மாறுவ. இழந்து போனதை காட்டிலும் கர்த்தருடைய மேன்மையாய் மாற்ற கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? என்னை ஆசீர்வதிக்க, என்னுடைய வறுமைகளை மாற. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், எல்லாம் கரங்களை தட்டி விசுவாசமாய் விசுவாசிக்கிற கரங்களை தட்டி என்னுடைய கொம்பை அவர் மாற்ற அவரால் ஆகும். கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை, கர்த்தரால் எல்லாம் ஆகும். Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளிலே எங்களோடு நீ கர்த்தர் இடைப்பட்டதுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, தடைகள் யாவையும் உடைத்து போடுங்க. ஆம், எங்களோட நீ பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கொம்பு ஏன் வளர்ந்தது அப்படின்னா, அது சாட்சியின் குடாரத்தில் இருந்தது. நாங்களும் உடைய பிரசனத்துல தரித்திருக்க, பிரசனத்துல அமர்ந்திருக்க, பேத்தேல நாங்கள் அமர்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாரெல்லாம் பட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் காய்ந்து போயிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால துளிர்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வருஷம் ஒரு துளிர்ப்பின் வருஷம். இயேசுவின் நாமத்தினால ஜீவன் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, நம்பிக்கை உண்டாவதாக, விசுவாசம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. உம்மை நம்புகிறவர்களுக்கு அது ஆகும் ஆண்டவரே. கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். பிசாசு வைக்கப்பட்டு போகட்டும், தரமட்டமாய் தாழ்த்தி பார்த்து கொண்டு கொடுக்கிறேன். நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.